ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். தம்பிக்கு விஜிக்குட்டி ஆஃபீஸில் தெரியும். என் தம்பி தான், கூட பிறந்த தம்பி தான். அவனுக்கு இந்த கொத்தனார் வேலை பார்க்கும்போது காலில் ஒரு விரலில் செங்கல் விழுந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு அந்த விரல். அதனால் ஒரு 2-3 நாள் அவனால் வேலைக்கு போக முடியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சால் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. கொஞ்சம் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் பணிவாக கேட்டுக்கிறது இதுதான். ஸோ அவனும் 2-3 நாள் வேலைக்கு போகல. நம்ம ஃபேமிலி மேன், நமக்கு அம்மா மட்டும் இருக்காங்க, அவனுக்கு குடும்பம் இருக்குது. ஸோ கொஞ்சம் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். உங்களால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு, ஜிபே நம்பரு நோட் பண்ணிக்கோங்க. ஜிபே நம்பரு 9087216393. இதான் என்னுடைய ஜிபே நம்பரு. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் போட்டு விடுங்க. நல்ல தம்பின்னு பேர் வரும். 9087216393. நான் எடுத்து கொடுத்துட்றேன். நீங்கள் வேணால் லைவ் வீடியோ போடும்போது தம்பிகிட்டே கேட்டுக்கிறங்க. லைவ் வீடியோ போடுவான், நைட்டு போடுவான். ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுவான். நைட்டு லைவ் வீடியோ போடும்போது நீங்களே கேட்டுக்கிறங்க. தம்பிகிட்ட நான் எடுத்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் ஆல்பர்ட் பிரதர், நம்ம ஜீவிதா சிஸ்டர்லாம் ஒரு நாள் போட்டாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து அந்த பாட்டிக்கு கொடுத்தாச்சு. நம்ம இப்படி நம்ம நம்மளால் முடிஞ்சதை நம்ம மற்றவங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்கோம். இதில் நான் ஒரு டூல்ஸ் மாதிரி தான், கருவி தான் எடுத்து கொடுக்குறேன். இதெல்லாம் எல்லா க்ரெடிட்ஸ் நம்ம சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்க்கு தான் போகணும். நம்ம யூடியூப்பில் உள்ள சேனல்ஸ், நம்ம சேனலில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம முக்கியமாக நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த க்ரெடிட்ஸ்லாம் அவங்களுக்கு தான் போகணும். அதே மாதிரி தம்பிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு 2-3 நாள் அவனால் வேலைக்கு போக முடியாது. கொஞ்சம் தயவுசெய்து எல்லோரும் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சது எதுவோ நான் அதை பற்றிலாம் இது பண்ண மாட்டேன். இவ்வளோ கொடுங்க, அவ்வளோ கொடுங்கன்னா சொல்ல மாட்டேன். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுங்க. இப்போ அவனுக்கு ஒரு 1000 ரூபா 2000 தேவைப்படுது. ஏன்னா ட்ரீட்மெண்ட்டு, வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கணும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு தம்பிக்கு இதே என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். என்னுடைய ஜிபே நம்பர் கொடுத்துட்டேன். 908787216393. இதான் என்னுடைய ஜிபே நம்பரு. நோட் பண்ணிக்கிறீங்க. நல்லதுமே வரும். நீங்கள் வேணால் கால் பண்ணி கூட என்கிட்ட கேட்டுக்கலாம். என்னுடைய மொபைல் ஏர்டெல் நம்பர் இருக்குது, அதான் பர்சனல் நம்பரு. 7358382163. அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துட்டியா இல்லையாடான்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த மாதிரி சீட் பண்ணுற ஆள்லாம் இல்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறத அங்கே கஷ்டப்படுற ஒரு பார்ட்டிக்கெலாம் கொடுக்குறது நேற்று கொடுத்தாச்சு. ஒரு பிரதர் 500 ரூபா போட்டிருந்தாரு. இன்னொரு சிஸ்டர் 200 ரூபா போட்டாங்க. அப்போவே கொஞ்சம் அந்த லைவ் முடிஞ்சோடனே பக்கத்தில் உள்ள காய்கறி கடையில் நின்றுட்டு அந்த 200 ரூபா வாங்கி கொடுத்தாச்சு. ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க சென்னையிலேருந்து. ஸோ அதெல்லாம் நம்ம அந்த காசு மேலெலாம் நமக்கு ஆசையே இல்லை. தேவைகளுக்கு மட்டும்தான் நம்ம அதை இது பண்ணுவோம். நம்மளாம் நிறைய ஒரு இதில் மண்டபத்தில் ஒர்க் பண்ணும்போது லட்சக்கணக்கில் பார்த்தாச்சு பணத்தெல்லாம். ஸோ பணத்து மேலே நமக்கு எந்த ஒரு இது இல்லை. ஆனால் பணம் வேணும். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்றதுக்கு பணம் வேணும். ஆனால் பணம் மட்டுமே நமக்கு வாழ்க்கை ஆகிடாது. அதை நம்ம புரிஞ்சுக்காச்சு. ஸோ ஏன்னா எங்கள் அண்ணன்லாம் சாகிறதுக்கு முன்னாடி நிறைய ஒழுங்காக சாப்பிடாம, ஒழுங்காக அந்த பணத்தை மிச்சப்படுத்தி ஒழுங்காக சாப்பிடாம இறந்து இதாகிடுச்சு, உடம்பு கவனிக்காமல். அதே மாதிரி அப்பாவும் அப்படி தான் ஒழுங்காக சாப்பிடாமல் இது பண்ணாமல் இது பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம அந்த பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை அவ்வளோவா. பணம் வேணும். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது பணம் வேணும் தான், ஆனால் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது மட்டுமே நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்துறாது. அதை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டாச்சு எப்பயோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறத இப்போ எனக்கு கொடுத்தாலும் நான் எடுத்துக்கிறேன், மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்றேன். அவ்வளோதான். அந்த நேர்மையை நம்ம சாகிற வரைக்கும் நம்ம கடைப்பிடிப்போம்னு நினைக்கிறேன். நேர்மை, உண்மை, அந்த 2 இருந்துச்சுன்னா நம்ம எதுலேயுமே சாதிக்கலாம். எல்லாருடைய ஆசீர்வாதம், நம்ம யூடியூப்பில் உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்போயுமே இருக்கும். நம்ம தொடர்ந்து நம்ம போயிட்டு தான் இருக்கோம். அது வயசு வித்தியாசம்லாம் இல்லை, அவங்களுடைய ஆசீர்வாதங்கள். அதனால தான் நம்ம தொடர்ந்து இந்த யூடியூப்லேயும் நம்ம சாதிக்க போகிறோம். வேறு படம் வந்துடும். இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம யூடியூப் இந்த வீடியோஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை தவிர செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமக்கு வாட்ச் டைம் வரும்.
ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். தம்பிக்கு வந்து ஒரு உதவி பண்ணுங்கள் தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கு தான் இந்த மெயினாக வந்து இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் நான். அவனும் வந்து கேட்டு பார்த்தான் போல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, வந்து அவ்வளோவா அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ வந்து ட்ரீட்மெண்ட்டு நான் கூட வாங்கி கொடுத்துட்றேன். மளிகை சாமான் வந்து நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா நான் கூட வந்து வாங்கி அவனுக்கு கொடுத்துட்றேன். மளிகை சாமான் எல்லாமே ஒரு லிஸ்ட்டை போட்டு வாங்கி கொடுத்துருவோம். அரிசியிலேருந்து என்னென்ன தேவையோ ஒரு லிஸ்ட்டை போட்டு வாங்கி கொடுத்துட்றேன். கொடுத்தப்பறம் நீங்கள் வந்து லைவ் வீடியோ போடும்போது நீங்கள் கேட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயும் சில பேர் போகிறீங்க தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து தம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ மறக்காமல் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் மெயினாக வந்து இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். லாங் வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு வந்து நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த லாங் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோலாம் கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது பாருங்கள். இது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். நமக்கு வாட்ச் டைம் வரணும், 4000 ஹவர்ஸ் வரணும். இன்னும் ஒரு 800 கிட்ட தான் இருக்குது. தொடர்ந்து நம்ம போட்டு தான் இருக்கோம். இந்த May 10க்குள்ளே எப்படியும் நம்ம ரீச் இதாயிடணும். 4000 கம்ப்ளீட் பண்ணிடணும். அதான் நம்மளுடைய டார்கெட். லட்சியத்தை நோக்கி நம்ம போயிட்டு தான் இருக்கோம். ஸோ நிறைய நல்ல உள்ளங்கள் நமக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதே சப்போர்ட் கொடுங்க. நமக்குள்ளே வந்து எல்லா ஆற்றலும் வலிமை நமக்குள்ளே தான் இருக்குது. நான் வந்து எப்படி சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி, நான் வந்து எதையும் சாதிக்க வல்லவன் என்று உறுதியுடன் சொல்லு. அப்போ அந்த பாம்பின் விஷம் கூட நமக்கு எப்படி சக்தியற்றதாகிவிடும் அப்படின்னு யார் சொல்கிறா? சுவாமி விவேகானந்தர் சொல்கிற மாதிரி பாம்பின் விஷம் கூட சக்தி இல்லாமல் போயிடும். இப்போ பாம்பு வந்து அது விஷம் வந்து ரொம்ப கொடியதுன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து அதோட சக்தியற்றதாக ஆகிடும். அப்போ நம்மளால் எதையும் சாதிக்க முடியும். நம்ம உறுதியுடன் சொல்லணும். 100% இல்லை, 200% உறுதியுடன் நிற்கும். என்னால் சாதிக்க முடியும். எவ்வளோ தடைகள் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை இதானாலும் பரவாயில்ல, ரத்த காயமே வரட்டும், ரத்தமே சிந்தட்டும் பரவாயில்ல, நம்ம வரல நம்மளோட லட்சியத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். அப்படி தான் நினைக்கணும். எப்பயுமே எதுக்குமே சோர்ந்து போகக்கூடாது. உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது. என்ன இந்த வாழ்க்கையின்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனித நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். ஒளி தாங்கும் கற்கள் தான் மண் மீது சிலையாகும். நீங்கள் வந்து சாமி சிலையாக இருக்கணுமா, படிக்கட்டாக இருக்கணுமா, நீங்களே யோசிச்சுக்கிறீங்க. யார் வந்து அந்த சிற்பி வந்து சிலையை செதுக்கும் போது அந்த உளியை வச்சு தான் சிற்பி வந்து சிலையை செதுக்குவார். யார் வந்து அந்த உளி வந்து கல் மேலே படும்போது அந்த வேதனைகள் வலிகளை யார் தாங்கிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த சாமி சிலையாக வர முடியும். அப்படி வந்து அந்த வேதனை வலிகளை யார் தாங்கலையோ அவங்க எப்படி ஒட்டஞ்சு தான் போக முடியும். அவங்கள எல்லோரும் மிதித்து தான் போவாங்க. அதை மட்டும் பண்ணுறாங்க. எப்படி உடைந்து போன மேகங்கள் தான் எப்படி அது மழையை வந்து பொழியுது. அதே மாதிரி தான் எப்படி ஒரு வயலில் வந்து விதைக்கிற முன்னாடி அந்த வயலை வந்து உழுதுறாங்க. அந்த உடைந்து போன அந்த நிலம்தான் வந்து நெல் வளர ஏற்ற ஒரு நிலம். உடைந்து போன விதைகள் தான் தூரும். எல்லாமே பாருங்களேன், அந்த உடைந்து போன இது தான் வந்து பெரிய சாதனைகள் பண்ணுது. உடைந்து போன இதைக்கும். ஏன்னா அந்த சாதிக்கணும் அந்த வெறி இருக்கும். நம்மளை வந்து இவ்வளோ பேர் அவமானப்படுத்துகிறாங்க, கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. நம்ம சாதிக்கணும். அவங்க முன்னாடி சாதிச்சு வந்து நம்ம நிற்கணும். அதுதான் வந்து பெஸ்ட் ரிவெஞ்ச். எப்படி சொல்கிறது, சிறந்த பழிக்கு பழின்னு சொல்லுவோம்ல, வெற்றி. உங்களுடைய வெற்றி தான் அது. அவங்களோட போய் நம்ம சண்டை போடுறது இது கிடையாது, பழிக்கு பழி கிடையாது. வெற்றி, நம்மளுடைய வெற்றியை வந்து நம்ம கொடுக்கணும். அதான் வந்து ஒரு சிறந்த பழிக்கு பழின்னு சொல்லுவோம். ரிவெஞ்ச், பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் சக்ஸஸ். அதை வந்து மறந்துடக்கூடாது. ஸோ தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கு நான் எப்பயுமே வந்து கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நம்ம போயிட்டே இருப்போம். நம்ம லட்சியத்தில் எவ்வளோ வந்து வந்தாலும் பரவாயில்ல. நம்ம சிஸ்டர்ஸ், நம்ம பிரதர்ஸ் நமக்கு வந்து எப்பயுமே நமக்கு கடவுள் மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. மனித உருவில் கடவுள்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிற அந்த மனித உருவில் இருக்கிறவங்க தான் நமக்கு கடவுள் மாதிரி. ஸோ வந்து தொடர்ந்து நம்ம போயிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி தம்பிக்கு மறந்துடாதீங்க. கொஞ்சம் என்னுடைய ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன். தயவுசெய்து உங்களால் முடிஞ்சதை உதவி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், கருணை உள்ளம் கொண்ட உள்ளங்கள், நல்ல உள்ளங்கள், கொஞ்சம் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. அவ்வளோதான். நான் வந்து வாங்கி அவனுக்கு மளிகை சாமான்லாம் வாங்கி கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாச்சும் வந்து அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுப்போம். கொஞ்சம் இதாகட்டும், அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அவனும் வந்து கொஞ்சம் உடம்பு மெலிஞ்சிட்டு வரான் ஆள். அதுதான் ஒரு சின்ன வருத்தம். ஸோ வந்து மறக்காமல் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள், முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். இந்த வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வாட்ச் டைம் வரும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் தம்பிக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.